இன்னைக்கு நமக்கு மீஷோவில் வந்து 3 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அந்த 3 ஆர்டர்ஸோடைய பேக்கிங் வீடியோ தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் ஒரு இஷ்யூ இருக்குது, அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 3 ஆர்டருமே நமக்கு 2 கிராம் கோல்டு சாரீ நம்ம பேஜில் லான்ச் பண்ணியிருந்தோம். அதனுடைய ஆர்டர்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அதில் பிங்க்கு 2 க்ரீன் கலர் இதனுடைய ஆர்டர்ஸ் தான் நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வேறு கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சோல்ட் ஆகிட்டு க்ரீன் கலர் மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. க்ரீன் கலர் 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே 2 டிசைனில் இருக்குது. யாருக்கு வேணுமோ ப்ளீஸ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, மீஷோவில் நம்ம போடலை. ஏன்னா அதில் இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம போடலை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இஷ்யூங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதை வந்து டவுன்லோட் பண்ணினா மட்டும்தான் நமக்கு பேக்கிங்கில் வெளியில் வச்சு பிரிண்ட் அவுட்டை ஒட்டி நம்ம சென்ட் பண்ண முடியும். கொரியரை பேக் பண்ணி சென்ட் பண்ண முடியும் மீஷோவில். ஸோ அதை மாதிரி நம்ம லேபிள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப்புக்குள்ளே நான் இப்போ உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆப்புக்குள்ளே போனதுமே நமக்கு ஃபஸ்ட்டு 3 ஆர்டர் வந்திருக்கு. அந்த 3 ஆர்டர்ஸுமே ஷோ ஆகுது. 3 ஆர்டர்ஸில் எனக்கு அந்த பிங்க் கலர் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நேற்றே எனக்கு பிங்க் கலர் பிரிண்ட் அவுட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் பேக் பண்ணிட்டேன். பிங்க் மட்டும். இந்த 2 க்ரீன் கலர் சாரிக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனதுமே எனக்கு லேபிள் டவுன்லோட் ஆகாது. இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரேட்டிங் லேபிள் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. இது வந்து 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரே இருக்காது. ஒன்று கஸ்டமர் சைட்லேருந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லைனா நமக்கு கொரியர் சைட்லேருந்து அவங்களே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மீஷோவில் சேல் பண்ணுறது சொல்லுங்கள்?